பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு கேஸ்ல இப்ப ரீசெண்டா தான் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்பு வந்த உடனேயே என் மனசுல தோணிட்டே இருந்தது, இன்னும் என்னடா இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களை நோக்கி யாருமே கேள்வி கேட்கலையே, இன்னும் அந்த பொண்ணுங்களை குறை சொல்லலையே. ஏன்னா அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனப்போ நிறைய பேர் அந்த பெண்கள் மேல குற்றம் சாட்டினாங்க. நம்ம சமூகமே அப்படிதானே, விக்டிம் ஷேம் பண்றது. இந்த மாதிரி இருந்தவங்க இப்ப என்ன திடீர்னு திரும்பிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்படிலாம் இல்ல, நாங்கெல்லாம் திருந்தவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ என்னோட கண்ணில் பட்டுச்சு. இந்த விஷயத்தை எப்பவுமே ஒரு சார்பா பேசக்கூடாது, சும்மா நம்ம விஷயத்தை மட்டும் பேசக்கூடாது. சாதாரண பேசுறது ரொம்ப முக்கியமானது. எனக்கு மட்டும் இல்ல, எல்லா சகோதரர்களுக்கும் எல்லா வீட்டுக்காரர்களுக்கும் சரியாது. ஏன்னா நடந்த இந்த விஷயத்துல குடும்பமானவர்கிட்ட சிக்கின சகோதரிகள் செய்த தவறுகளை அவர்கள் மறந்தாங்க. முதல்ல பாருங்க, என்னதான் தோழமை கொண்டாடல் அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும், சுயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும், இந்த பிள்ளைகள் சரியான வழியில் போயிருந்தாங்கன்னா, சரியான வழியில் தேர்ந்தெடுத்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகளை மாட்டி வேண்டிய அவசியம் இல்லை. இதுல இந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த குற்றம் நடக்கிறதுக்கு அந்த பெண்களும் தானே காரணம். அந்த பெண்கள் இடம் கொடுக்காம, அதாவது நம்ம சமூகத்துல ஒரு இது சொல்லுவாங்களே, ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையுமான்னு, லிட்ரலி இந்த மாதிரி கேவலமான மனநிலையில தான் அவரு பேசுறாரு. இத அக்கறை அப்படின்ற ஒரு முலாம் பூசி பேசிட்டு இருக்காரு. இதுல கொடுமை என்ன அப்படின்னா, இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே திட்டமிட்டு ஏமாற்றப்பட்டவர்கள். திட்டமிட்டு ஒரு ஆர்கனைஸ்டு கிரைமா இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை செஞ்சிருக்காங்க அந்த குற்றவாளிகள். அப்படி இருக்கும்போது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம்ல மாட்டுன பலியான அந்த பெண்களை நீங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்க கூடாது. ஒரு பொண்ணு ஒரு நபரை காதலிக்கிறதுக்கும் அந்த பொண்ணு ஈர்க்கப்படுறதுக்கும் அந்த பெண்ணுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்களால அந்த பெண் ஈர்க்கப்பட்டிருக்கா. அதுக்கு பின்னாடி இந்த குற்றத்தை செய்யும் நோக்கத்தோட அந்த ஆண் பழகி இருக்காங்கல்ல, அவங்கதான் குற்றவாளி. இந்த பொண்ணு நம்பினது அந்த பொண்ணோட குற்றமா? பெண்கள் மேல நடத்தப்படுற வன்முறை, அதுவும் குறிப்பா ரேப் அப்படின்றது இந்தியா முழுக்க எல்லா வருடங்களும் கிட்டத்தட்ட 30,000 கேசஸ் பதிவு செய்யப்படுது. பதிவு செய்யப்பட்ட கேசஸ் மட்டும். இது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோல நீங்க போய் பாத்துக்கலாம் அந்த ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. முன்ன பின்ன ஒரு 500-1000 கேசஸ் இருக்கலாம் வருஷங்கள் மாறும்போது. ஆனா எல்லா வருஷமும் கிட்டத்தட்ட 30,000 கேசஸ், ரேப் கேசஸ் பதிவு செய்யப்படுது. அப்படின்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 82 இருந்து 83 கேசஸ் பதிவாகுது. ஒரு மணி நேரத்துக்கு 3 இருந்து 4 பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்படுறாங்க. அப்போ இந்த நாடே இந்த ஒரு நிலையில தான் இருக்கு. உலகம் முழுக்க இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த குற்றங்களை செய்யற ஆண்களை நோக்கி கேள்வியே கேட்காம, இல்ல அவங்கள நோக்கி ஒரு கேள்வியை கேட்டுட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணை நோக்கி 10 கேள்வி கேட்கிற அந்த மனநிலை அப்படின்றது இந்த மாதிரி ரேப் பண்ற குற்றவாளிகளுக்கு ஆதரவா பேசுறதோட இன்னொரு வடிவம் தான்.